லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அக்கா, எங்க அத்தைய பாத்தீங்களா? இல்ல பாக்கலையே பவி. இல்லையா? இல்லையே. நீங்க எங்கேயும் பாக்கலையா? இல்ல. சரி பவி. சார் ஒரு நிமிஷம். எங்க அத்தைய அங்க எங்கயாவது பாத்தீங்களா? இல்ல பவி. பாக்கலையா? என்னாச்சு? இல்ல ஒண்ணும் இல்ல, நான் தேடி பாக்கறேன். சரி பவி. தாத்தா, நீங்க மேல எங்கயாவது பாத்தீங்களா? இருக்காங்களா? பவி எங்க தேடியும் கிடைக்கல. லட்சுமி எங்கயோ போயிட்டான்னு நினைக்கிறேன். சந்தோஷ்க்கு ஃபோன் பண்ணி விஷயத்தை சொல்லு. நீங்க போய் தேடி சரிம்மா, பாருங்க. போய் நான் பார்க்கறேன். வரேன். தாத்தா, அங்க பாருங்க. எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்க்கா. உங்க அம்மாவுக்கு ஆபரேஷன் பண்ணிருந்தாங்களே, எப்படி இருக்கு? எங்கக்கா அப்படியே தான் இருக்காங்க. நீங்க நல்லா இருக்கீங்களா? இந்தாங்க பிரசாதம். இது பெருமாள் கோயில் பிரசாதம். சரிங்கக்கா. அம்மாவுக்கு வச்சு விடுங்க. சரிங்கக்கா. நல்லா ஆயிடுவாங்க. அப்ப நாங்க வரோம்க்கா. போயிட்டு வரோம். சரிங்கக்கா. தாத்தா, அத்தை கோயிலுக்கு தான் போயிருக்காங்க. அவங்க நார்மலா தான் இருக்காங்க. நம்ம தான் தேவையில்லாம பயந்துட்டோம். ஆமா பவி, ஒரு தடவை சந்தேகம் வந்துட்டா அது ஆயுஷ்க்கும் போவாது. லட்சுமி குணமாயிட்டான்னு நாம முதல்ல நம்பணும். இத்தனை வயசுக்கு அப்புறமும் எனக்கே அந்த புத்தி வரல. சரி சரி, அவளுக்கு நம்ம சந்தேகப்பட்டது தெரியக்கூடாது. நீ எதுவும் கேட்காத. லக்ஷ்மி, எப்படி லக்ஷ்மி இருக்க? நல்லா இருக்கீங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. உடம்பு பாத்துக்கோ. சரி வரேன். என்ன ரெண்டு பேரும் இங்க நின்னுட்டு இருக்கீங்க? இல்ல அத்தை, தாத்தா வாக்கிங் வந்தாரா, அதான் சும்மா அவரை பாக்குறதுக்காக வந்தேன். அதான். சரி வீட்டுக்கு போலாம் வாங்க. லட்சுமி, ஆமா காலையில நீ எங்கம்மா போயிட்டு வர? இன்னைக்கு புரட்டாசி கடைசி சனிக்கிழமை, அதான் பெருமாள் கோயிலுக்கு போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வரேன். பவி, மணி என்ன ஆகுது? நீ ஏன் இப்படி இருக்க? போய் சீக்கிரம் குளிச்சுட்டு வா போ. இன்னைக்கு நிறைய சமைக்கணும், விரதமா இருக்கோம்ல, அதான். ஓ அப்படியா? அப்படின்னா இன்னைக்கு வீட்ல வடை பாயசத்தோட செம்ம விருந்திருக்குன்னு சொல்ல வரீங்க? ஆமா. அதுக்கு முன்னாடி நீ முதல்ல குளிச்சிட்டு வந்து பாலை குடி. கர்ப்பமா இருக்கும் போது இப்படி காலையில வெறும் வயித்தோட இருக்க கூடாது. அப்பா, நான் உங்களுக்கு காஃபி எடுத்துட்டு வரேன், நீங்க குடிங்க. சரிம்மா. சுகர் பேஷண்ட் நீங்க, நேரத்துக்கு எல்லாம் சரியா சாப்பிடணும். சரிம்மா, வந்துடுறேன். ஆமா, குட்டி எங்க? அவனா ஏதோ ஃப்ரெண்டு கூப்பிட்டான்னு வெளியே போயிருக்கான் அத்தை. மத்தியானம் சாப்பிட வந்துருவான். என்ன சொல்ற? நீ இப்படி இருக்கிற நேரத்துல உன்னை விட்டுட்டு எங்க போறான் அவன்? சின்ன பிள்ளையாவே இருக்கான். அவன் இன்னும் கொஞ்ச நாள்ல அப்பா ஆக போறான். பொறுப்பு வர வேண்டாம்? வரட்டும். விடுமா, சின்ன பையன் தானே, குழந்தை பிறந்தா எல்லாம் சரியாயிடுமா. இல்ல, இப்ப இருக்கிற இதே பழக்கம்தான் நாளைக்கு குழந்தை பிறந்தப்புறமும் வரும். இதெல்லாம் ஆரம்பத்திலே கண்டிக்க வேண்டிய விஷயம். எல்லாமே நீங்க கொடுக்கற செல்லந்தான். அவன் கேட்கும் போதெல்லாம் பணத்தை கொடுத்து அவனை நீங்க கெடுத்து வச்சிருக்கீங்க. சரி சரி, அவன் ஏதோ இன்டர்வியூக்கு போயிருந்தான்ல, என்னாச்சு? எப்ப வேலை வருமா? அது அந்த வேலை அவனுக்கு பிடிக்கலன்னு வேற வேலை ட்ரை பண்றேன்னு சொன்னான். என்ன ரெண்டு பேரும் விளையாடுறீங்களா? இந்த காலத்துல வேலை கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? கிடைச்ச வேலை அவன் பிடிக்கலன்னு சொல்லிருக்கான். அதை கேட்டுட்டு நீயும் சும்மா இருக்க? இது பாரு, குழந்தை பிறக்கிற வரைக்கும் தான் தெரியும். அதுக்கப்புறம் கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள குழந்தை பெருசாயிடுவான். ஆஸ்பத்திரியில ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஸ்கூலு காலேஜ்னு போயிட்டே இருக்கும். ஏகப்பட்ட செலவு இருக்கு. மிடில் கிளாஸ் வாழ்க்கை வாழணும்னாலே புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் லட்சத்துல சம்பாதிச்சாதான் முடியும். அசால்ட்டா இருக்காம
சீக்கிரமா நல்ல சம்பாதிக்கிற வழிய பாருங்க, சரியா? என்ன தாத்தா இப்படி சொல்லிட்டு போறாங்க? அவ சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? உங்க 2 பேருக்கும் கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? irresponsible couples. தாத்தா நீங்களுமா? லட்சுமி is back to form. அத்தை, இப்பதான் அத்தை இந்த வீட்டுக்கு, கிச்சனுக்கு எல்லாத்துக்கும் உயிர் வந்த மாதிரி இருக்கு. ஆ பவி, இந்த ஜூஸ குடி. குடி. நீ இன்னும் கொஞ்சம் கவனமா இருக்கணும், சரியா? டைமுக்கு சாப்பிடணும், டைமுக்கு தூங்கணும், கவனமா இருக்கணும். அத்தை, அதான் நீங்க இருக்கீங்களே, நான் முடியாதுன்னு சொன்னா விடவா போறீங்க? செல்ல அத்தை, உங்களை இப்போ இப்படி பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா அத்தை? அப்படியே அந்த வானத்துல பறக்கிற மாதிரி இருக்கு. நீங்க எப்பவுமே இப்படியே சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் அத்தை. அப்படியே எங்களை செல்லமா கண்டிக்கணும். நீ ஆசைப்படுற மாதிரியே நான் இருப்பேன், கவலைப்படாத. போ, கிச்சன்ல அதிக நேரம் நீ நிக்க கூடாது, குழந்தைக்கு ஆகாது. சமையல் ரெடி ஆனதும் நானே உன்னை கூப்பிடுறேன், என்ன? சாமி கும்பிட்டு சாப்பிடலாம். போ, ரெஸ்ட் எடு, போ. அத்தை பழையபடி மாறிட்டு வராங்க, இதுவே வீட்டுக்கு நல்ல விஷயம்தான். தாத்தா, அத்தை வந்ததுக்கு அப்புறம் தான் வீடு வீடு மாதிரியே இருக்குல்ல? நான் சொன்னா நீங்களும் சந்தோஷம் எங்க கேக்குறீங்க? கண்டதையும் கண்ட இடத்துலயும் போட்டு வீட்டை குடோன் மாதிரி வச்சிருக்கீங்க. எப்படி போட்டு வச்சிருக்கான் இந்த குட்டி? இன்னும் கொஞ்ச நாள்ல அப்பா ஆக போறான். இன்னும் அவன் திங்ஸை எடுத்து ஒழுங்கா அடுக்கி வைக்க தெரியல. குட்டியாவது சின்ன பையன் பொறுப்பு இல்லாம நடந்துக்கிறான். இந்த அப்பா இவ்ளோ வயசாகியும் கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம இருக்காரு. உன்னதான் வேண்டான்னு தொலைச்சி தலைய முழுகிட்டேனே, இன்னும் என்ன தொந்தரவு பண்ற? யாராவது மகாலட்சுமி எப்படி இருப்பாங்கன்னு கேட்டா உங்களை கூட்டு வந்து தான் காட்டணும். அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த பேர் ரொம்ப பொருத்தமா இருக்கு. சார், ஒரு கை குழந்தையை வச்சுட்டு நாடு லட்சுமி எப்படி சார் குடும்பம் நடத்த முடியும்? சொல்லுங்க. தூக்கி போட்டேன்.
லட்சுமியை பழைய மாதிரி பார்க்கறதுக்கு என் மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? கரெக்டா சொன்னீங்க தாத்தா. என்ன அத்தை, என்ன தேடுறீங்க? தாத்தா, என்ன என்ன இதெல்லாம்? சும்மா இரு, பார்க்கலாம், பார்த்துக்கலாம். அத்தை, என்ன அத்தை, கல்யாண சர்டிபிகேட் போட்டோவெல்லாம் பேக் பண்றீங்க, எங்க கொண்டு போறீங்க? தீபாவளி வரப்போகுதுல்ல, அதான் தேவையில்லாத குப்பையெல்லாம் கொளுத்தி போட போறேன். ஏய், நீ சும்மா இரு. அத்தை, அத்தை, என்ன அத்தை? தாத்தா சொல்லுங்க. எதுவும் கேட்க வேணாம், நான் பார்த்துக்கிறேன். என்ன இப்படி பண்றாங்க? என்னக்கா, பாக்குறதுக்கு புது சூட்கேஸ் மாதிரி இருக்கு, அத போய் இப்படி எரிக்கிறாங்க. அதான் பாக்குறேன். இப்போ என்னாச்சு உங்களுக்கு? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசிட்டு போச்சு, மறுபடியும் இப்படி ஆயிட்டாலே. என்ன தாத்தா இப்படி பண்றாங்க? நானும் சரி ஓகே சரியாயிட்டாங்கன்னு பார்த்தா இப்படி. அத்தை, தப்பு அத்தை, நீங்க செய்யறது சுத்தமா சரியில்லை. ஹரிசரை பிடிக்கலங்கிறதுக்காக போய் அவரோட போட்டோவெல்லாம் கொண்டு போய் இப்படி எரிக்கிறது சரியில்லை அத்தை. இதெல்லாம் நல்லா இல்ல அத்தை. யாராவது பார்த்தா என்ன ஆகும் சொல்லுங்க? தப்பா நினைப்பாங்கல்ல. இந்த வீட்ல அந்த ஆளோட நினைப்பு வர்ற மாதிரி எதுவுமே இருக்க கூடாது. நாமெல்லாம் நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும்னு தான் நான் இப்படி பண்ணேன். அத்தை, குடும்பத்துக்குள்ள ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு கோவம் வர்றது, பிரச்சனை வர்றது எல்லாம் சகஜம்தான். ஆனா அது வெறுப்பாயிடக்கூடாது. அவங்க கூட இருந்தப்போ நடந்த நல்ல விஷயம்.
அவங்க மேல இருக்கிற தப்பான அபிப்பிராயத்தை மாத்தோன்னு நீங்க தான் என்கிட்ட சொல்லியிருக்கீங்க. ஆனா இப்போ நீங்களே இப்படி பண்றீங்களே அத்தை. நான் சொன்னது உண்மைதான். நம்ம குடும்பத்துக்குள்ள ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு பழைய நினைவுகள் தான் உதவும். ஆனா நம்ம குடும்பங்கிறது நீ, நான், குட்டி, அப்பா, அப்புறம் உனக்கு பிறக்க போற குழந்தை, அவ்வளவுதான். அத்தை என்ன அத்தை? ப்ளீஸ் பவி, அந்த ஆளை பத்தி பேசாத. எனக்கு வெறுப்பா இருக்கு. அத்தை என்ன தாத்தா இப்படி எல்லாம் பேசிட்டு போறாங்க? பவி அவ தன்னைத்தானே ஏமாத்திக்க பாக்குறா பவி. அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம ஹரியோட நினைப்ப குப்பையில போடுறதா நினைச்சு அவனோட திங்ஸ குப்பையில கொண்டு போய் போடுறான். பாவம், அவன் நினைப்பு அவளுக்குள்ள இருக்குன்றதே அவளுக்கே தெரியல. அத்தை ரெக்கவர் ஆகி வந்த வரைக்கும் சந்தோஷம்தான். இருந்தாலும் இப்படி ஹரி சார் மேல காட்டுற வெறுப்பெல்லாம் பார்த்தாதான் பயமா இருக்கு. எங்க அவங்க ஹரி சார முழுசா வெறுத்துருவாங்களோன்னு தோணுது தாத்தா. கண்டிப்பா அவளால அப்படி செய்ய முடியாது. ஏன்னா ஹரி இந்த குடும்பத்துக்கு அவ்வளோ நல்லது செஞ்சிருக்கான். சொல்ல போனா என்னை விட அவன்தான் ரொம்ப முக்கியம் இந்த குடும்பத்துக்கு. ஹரி துணியில இருந்து போட்டோ வரைக்கும் எல்லாத்தையும் போட்டு எரிச்ச லட்சுமி அவன் கட்டின தாலியை மட்டும் கட்டல பாத்தியா? அது ஒண்ணு போதும் அவங்க ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்த்து வைக்கிறதுக்கு. என்ன கொஞ்சம் டைம் ஆகும், அவ்வளவுதான். நீ கவலைப்படாத. அவங்க பந்தத்தை அவங்களே நினைச்சாலும் உடைக்க முடியாது. அமைதியா இருந்த என் வாழ்க்கைய புயல் அடிச்ச மாதிரி சின்ன பின்னமாக்கிட்டியே. பாவி பாவி, நல்லவ மாதிரி வேஷம் போட்டு இந்த அப்பார்ட்மெண்ட்டையே ஏமாத்தி இருக்க. நானும் உன்னை நம்பினேன். என் வாழ்க்கையில வர கஷ்ட நஷ்டத்துல எல்லாம் என் கூட துணையா இருப்பேன்னு மனசார நம்பினேன். என்னை இப்படி நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டியே. பச்சை புள்ள பாவம், அவன் என்ன பண்ணா? ஈவு இறக்கமே இல்லாம அவனை போய் கொல்ல எப்படி மனசு வந்துச்சு? அந்த பாவம் உன்னை சும்மா விடாது, நாசமா போயிடுவ நீ. என் புள்ள தண்ணியில விழும்போது எப்படியெல்லாம் துடிச்சானோ. ஐயோ, உன்னை எல்லாம் 100 முறை தூக்கல போட்டா கூட என் ஆத்திரம் அடங்காத. படுப்பாவி, இப்படி என் புள்ளைய என்கிட்ட இருந்து பிரிச்சு என்னை கல்யாணம் பண்ணிக்கதான் திட்டம் போட்டியா? நான் வயிறெறிஞ்சு சொல்றேன், என் புள்ள செத்த மாதிரியே நீயும் காணா போனமா போயிடுவ. நீ காணா போனமா போயிடுவ. பாவம் உன்னை சும்மா விடாத. அத்தை வா உட்காரு. அத்தை என்னாச்சு அத்தை? ஒண்ணும் இல்ல. அங்க வருவீங்கன்னு நானும் தாத்தாவும் சாப்பிடாம உட்கார்ந்துட்டு இருக்கோம். வாங்க அத்தை சாப்பிடலாம். இல்ல, எனக்கு பசிக்கல, ஒரு மாதிரியா இருக்கு. நீங்க சாப்பிடுங்க, நான் அப்புறம் வரேன். என்னாச்சு அத்தை? உடம்பு ஏதாவது சரியில்லையா? நல்லா தானே இருக்கீங்க? உடம்புக்கு ஒண்ணும் இல்ல, பசிக்கல, அவ்வளவுதான். நான் கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடுறேன். அத்தை கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க ஹரிசரை நினைச்சுதானே இப்போ வருத்தப்படுறீங்க. அவரை நீங்க வெளியே வெறுத்தாலும் உள்ளுக்குள்ள உங்களுக்கு அவர் மேல ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு அத்தை. பவி, அந்த ஆள் என்னோட புள்ளைய கொன்னு இருக்கான். அந்த ஆள் மேல எனக்கு எப்படி பாசம் வரும்? ஏரியில தூக்கி என்னோட குழந்தைய அவன் வீசி இருக்கான். என்ன பொறுத்த வரைக்கும் அவன் ஒரு கொலைகாரன்.
பச்சை புள்ளைய மனசாட்சியே இல்லாம கொன்ன அவனை மன்னிக்கிறதா? அந்த ஆள் பேச்செடுத்தாலே எனக்கு பத்திக்கிட்டு வருது. தயவு செஞ்சு அந்த பேரை மட்டும் என் முன்னாடி சொல்லாத. ஐயோ அத்தை, சாரி அத்தை, சாரி சாரி. நீங்க இவ்ளோ கோவப்படுவீங்கன்னு தெரியாம போயிடுச்சு. சத்தியமா நான் இனிமே பேச மாட்டேன். இதுக்கு மேல அவர் பத்தி உங்ககிட்ட பேச மாட்டேன். சாரி அத்தை. சாரி. கோவத்துல நான் ஏதேதோ பேசிட்டேன். ஐ ஆம் சாரி.